வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே சும்மா இடி மின்னல் மாதிரி நம்ம மல்லி ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு இவ்வளோ கஷ்டமா, அந்த கஷ்டத்தெல்லாம் யார் கொடுக்குறாங்களோ ஒருத்தர் அடிச்சு சும்மா ஓடு ஓடு ஓடுன்னு ரன் அவுட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பேசின்னு இருக்காங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்ணுறது, நம்ம மல்லி பாவங்க, மல்லி ஒரு அப்பாவி பச்சில குழந்தைங்க. அந்த குழந்தைய எல்லாரும் ஒரு பக்கம் அடின்னு அடிக்கிறாங்க. இங்கேயும் பக்கம் அப்படியே சும்மா வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் பம்ப் அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. நானும் அங்கே போகலாம் தான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்காக வீடியோ அப்டேட் கொடுக்கணும்ல, அதனால வீடியோ அப்டேட் கொடுத்து நாளைக்கு இருந்து நானும் அதை கற்றுக்கிறதுக்கு போக போகிறேன். யார் யாருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அந்த ஓசை ஒரு பக்கம் கேட்க நல்லா இனிமையாகவும் காதுக்கு குளிச்சாகவும் இருக்குது. அது போல தான் நம்ம மல்லியோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் ஓவராக தான் இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட ஒவ்வொரு பேச்சும் அபியாசமாக இடி மாதிரி முழங்குது ஒரு பக்கம். இந்த பாரு ராஜேஸ்வரி, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச்சே இல்லை, நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டுன்னு இருக்க, இப்படின்னா இப்படிதான், அப்படின்னா அப்படிதான், இல்லை இது நான் சொல்கிறதான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னேன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரேடியாக உன்னை செஞ்சு விட்டு போயிடுவேன். ரஞ்சிதான், உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொன்னல, ஞாபகம் இதில்லை, நீ என் கூட சேர்ந்தா உனக்கு சந்தோஷம், இல்லை நான் விஜய்கிட்ட சொல்லி இந்த வீட்லேயும் நல்ல பேர் வாங்கினேன் அப்படியே சும்மா தலையில் கிரீடத்தை தூக்கி வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன்னா உன் வாழ்க்கையில் நீயே உன் தலையில் மண்ணள்ளி போட்டுற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இப்போ மல்லி பண்ணிருக்கு. அந்த மல்லிக்கு புரிய வைக்கணும். மல்லி மட்டும் இப்போ வந்து சென்ட்ரலில் வராமல் இருந்தாங்கன்னா அடுத்த செகண்டே இந்த கம்பெனி மொத்தம் என் பேரில் வந்துட்டு இருக்கோம், ஏன் ராஜ்யத்தில் இருந்திருக்கோம். மல்லி பேரில் வந்து இப்போ ரொம்பவே ஒஸ்ட் ஆயிடுச்சு. இதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே சும்மா மனசெல்லாம் கொந்தளிக்குது. கொந்தளிச்சு அப்படியே சும்மா ரணகலமாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நான் கொந்தளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லிருக்காங்க. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், அதுக்குன்னு நான் வந்து அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு அது நடந்துருமா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைன்னா இப்படி தான் போகணுன்னு இருந்தால் இப்படி தான் போயாகணும், அப்படி தான் போயாகணும், அப்படி தான் போயாகணும். அந்த மாதிரி தான் வர்ற பாதையை ஏற்றுக்கிட்டு போனால் தான் வாழ்க்கையில் ஸ்மூத்தாக போகும். இந்த பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா, இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தான் கலராக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம மல்லி இப்போதைக்கு இருக்காங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா நம்மளை மிரிச்சிட்டு போக தான் பார்ப்பாங்க. ஆனால் நாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டோம்னா நம்மளை யாராலையும் எதுக்காகவும் என்னமே பண்ண முடியாது. நாம் தான் அங்கே எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு கெத்து, ஒரு தெனாவிட்டு, ஒரு திமிரு வருங்க. அந்த சமயத்தில் எல்லாமே நம்ம பொட்டி போட்டுடலாம். சரி ஆனது ஆச்சு, போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, இப்போ காசு எல்லாமே ரெடி பண்ணி எட்டம் தராரு. உடனே இல்லைங்கடா பிச்சைக்கார பசங்களா, என்னடா ஒருத்தன் அடி வாங்கிட்டு அப்படியே சும்மா ஓரமாக உட்காந்துருந்தா அவங்க கிட்ட இருக்கிறத மொத்தமாக அப்படியே சும்மா லாபகமாக சுருட்டி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் என்ன தெரியுமா, எச்சத்தனம். ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் புடுங்க பார்க்குறது வந்து கேவலமான ஒரு கொச்சமானத்தனம். அந்த வந்து நீங்கள் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லைடா, எல்லாருக்கும் தேவையான இடத்துல எங்கெங்கே விடணுமோ அங்கங்கே விட்டு எல்லாத்தையும் விட்டு பிடிச்சி வாழ்க்கையில் முன்னேறி வந்தவன். அதனால் என்னை அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. இப்போ என்னடா உங்களுக்கு ஜஸ்ட்டு 30 கோடி புடுறான், 30 கோடி எட்டுன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே எட்டு வந்து மூஞ்சில் பிசாட்டுறாரு. அப்படியே பணம் கட்டு தெருக்குது ஒரு பக்கம். மிஸ்டர் விஜய், இதுக்கு மேலே எங்ககிட்ட இதெல்லாம் ஷேரிங் ஈரிங்கன்னு வந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, டேய் உன் ஷேரிங் அது ஒன்றாவது போடா, டேய் போடா, நீ அடுத்தவங்க கம்பெனியில் ஷேரிங் போட்டு பொழைக்கிறவன்னா ஓனா பிஸ்னஸை உருவாக்கி அதில் நான் தெம்ப நிற்கிறவன்டா. உனக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா, நீ இல்லைனா நான் இப்போ 100 பேர் வருவாங்க தெரியுமாடா. நீ போனால் அது எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை, அது லாஸ், உன்னோட லாஸ் மட்டும்தான், எனக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை. அடுத்தடுத்து நான் என் கம்பெனியை பார்த்துட்டு என் பாட்டுக்கு நான் என் ராஜ்யத்தை உருவாக்கின்னு போயினே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக தென்னாட்டெலாம் சொல்கிறாங்க. நம்ம மல்லியும் அதே தான் சொல்கிறாங்க. விஜய், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் நல்லது மட்டும் தான் நினைக்கிறீங்க, அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நினைக்கும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துருமா, ஐயோ அப்படி நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் லாஸ்ட் வரையும் உங்களுக்கு கெட்டதாங்க நடக்கும். நீங்கள் நல்லவங்க, அதனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. வாழ்க்கையில் எது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் போனோம்னா வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு போயினே இருக்குங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் பயப்படலாம், தப்பு செய்யலை ஏன் பயப்படலாம். அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட நிலைமையும். இப்போ மல்லி எந்த ஒரு தப்பு செய்யலை, அதனால் அவங்க எப்போவுமே பயப்பட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும், எந்தெந்த கோலை போட்டு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிச்சு மல்லிக்கு. நம்ம விஜயும் இப்போ கொடுக்குறாரு. இனிமேல் சொல்லவாகன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். விஜயோட ஆதரவு இருக்கிறதுனால மல்லியை அடிச்சிக்கவே முடியாது. மல்லி தான் இனிமேல்
இந்த காட்டுக்கே ராணி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே சும்மா 1 by 1 மூளையை கசக்கி புளிஞ்சு தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா போய் விஜய் கிட்ட சொல்கிறாங்க, டாடா இங்கே பார்த்துக்கோங்க, மல்லி அம்மாவும் இனிமேல் எதுவும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, மல்லி அம்மா நீங்கள் அப்படி இப்படி பேசுறதெல்லாம் பேசுகிறாங்க, மற்றபடி உங்கள் மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்க, அது எனக்கே தெரிய வெண்பா. ஏன்னா நாம் 2 பேர் தான் மல்லியோட உலகமே. அதே மாதிரி தான் மல்லிக்கு நாம மல்லிக்கு நாம நம்மளுக்கு மல்லி அப்படி நல்லா இருக்குல்ல. நான் அப்போ பேசினு இருக்கேன்னு சொல்லிட்டு காது கேட்டாட்டுக்குது. அதனால தான் டுப்பு. இது வந்து லாஸ்ட் இப்படியே முடிச்சு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு தான் அந்த சவுண்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.